ஸோ வெக்கேஷன் ட்ரிப்புக்காக ஃபேமிலியோட லாஸ் வேகாஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days ட்ரிப்பு. நாங்கள் தங்கிட்டு இருந்த ஹோட்டல் ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். ஏர்போர்ட்லேயே வந்து கேசினோ நிறைய இருக்குது. ஏர்போர்ட்டில், அதாவது லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேசினோ தான் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்காக, கேம்ஸ்க்கு. இங்கே ஏர்போர்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கேசினோ தான் முக்கியமாக வச்சுருக்காங்க. பேகேஜ் கிளைமுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பேகேஜ் வந்து நம்ம பிக் பண்ணணும். நம்மளோட பேக் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இங்கே வந்து ரெண்டல் கார் பிக் பண்ண வந்திருக்கோம். டாலர் என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி நேம். இவங்க எல்லாமே வந்துட்டு ரெண்ட் கொடுப்பாங்க. காரு நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க தான் ஃபேமஸ் கம்பெனி இவங்கெல்லாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஒரு காரை ரெண்ட்டுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு சார் நம்மளோட ரெண்டல் காரை போய் பிக் பண்ணிக்கலாம். காரை பிக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எங்கெல்லாம் அந்த கார் வச்சுருக்காங்களோ ரெண்டல் காரு நமக்கு நேமை போட்டு வச்சுருவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பராக இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம பிக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இப்போ காரை பிக் பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டல் கார் தான். இப்போது நமக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணணும், இல்லை நமக்கு அந்த கார் பிடிக்கல அப்படின்னாலுமே இங்கே இருக்க வந்து ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யூஎஸ்லேயே இருந்தாலும் நான் லாஸ் வேகாஸை 2008 வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு வர சான்ஸ் கிடச்சிது. ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா $400 போல் வந்தது. ஸோ இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து செல்ஃப் பார்க்கிங் கிடையாது, வேலட் பார்க்கிங் தான். ஸோ கொடுத்துட்டோன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க காரை. யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே செல்ஃப் பார்க்கிங் ப்ளஸ் வேலட் இருக்கும். ஆனால் பட் இங்கே இல்லை. இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரம்ப் ஹோட்டலில் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஊபரோ லிஃப்ட்டோ வேணுன்றவங்க இங்கே வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது இங்கே இருக்கிற ஏரியா எல்லாமே. செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு 28th floor கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரம்ப் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்பா, ஃபிட்னஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றை தவிர, ஏன்னா இங்கே கேசினோ கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ஸ்மோக்கிங் தான் இங்கே இருக்கிற ரூம் எல்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு $11 போல் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஹோட்டல் ரூமோட வாசலில் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம் சூட் மட்டும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் சிங்கிள் பெட்ரூம் தனியாக இருக்குது. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோவேவு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி வேறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு வந்துட்டு கொஞ்சம் வாட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஏதோ காஃபியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 bed இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இவங்க வந்து ஒரு 1 bedroom சூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதாவது வந்துட்டு ஃபுல் பாத் மாதிரி. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பெட்ரூமு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளாசட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிவி, இங்கே ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல் பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன திறந்து பாரு, எப்படி திறக்கலையா? வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கான். அப்போ அவங்ககிட்ட கேட்கணும், அப்போ கால் பண்ணி. எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்கள். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது உள்ளே போட்டாச்சு. அதே மாதிரி நான் தெரியாமல் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்பூனெல்லாம் இவங்களே கொடுத்துருக்காங்க, ஸ்பூன்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி. அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்திங்கன்னா கப்பு, தட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொடுத்துருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. அவனில் போய் பார்க்கலாம், அவனில் எதுவுமே இல்லை.
ஹோட்டலில் 45 ஃப்ளோர்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உள்ளேருந்து வெளியிலேருந்து பயங்கரமாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. லாஸ் வேகாஸில் எவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலுமே ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேம், அதாவது ட்ரம்ப்புக்காகவே இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்.